முதலாவதாக கடந்த 28ஆம் திகதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் திகதியிலிருந்து இலங்கை பூராகவும் ஏற்பட்ட திட்வா புயலின் காரணமாக இலங்கை பூராகவும் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள். அதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். கடுமையான பாதிப்பு, இலங்கை வரலாறு காணாத அளவிற்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு இருந்தது. பொதுவாக 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போது ஏற்பட்ட இழப்புகளை விட அதிகமான இழப்புகளை இந்த திட்வா புயலின் மூலமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் இலங்கை வாழ் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த திட்வா புயல் மூலமாக இலங்கை மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளானார்கள் என்பதை ஒரு சுருக்கமாக உங்களுக்கு ஒரு தகவலாக பதிவு செய்துவிட்டு நம் ஜமாத் சார்பாக நாம் செய்த நிவாரண பணிகள் சம்பந்தமாகவும் விளக்கலாம் என நினைக்கிறேன். திட்வா புயல் ஏற்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட இலங்கை மக்கள் 23 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10% மக்கள் இலங்கையில் ஏற்பட்ட இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 5000 வீடுகள் ஒட்டுமொத்தமாக இடிந்து விழுந்திருக்கிறது. அதே போன்று 86,882 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதை பார்க்கிறோம். 2,75,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் நேரடியாக இந்த புயலின் காரணமாக, வெள்ளத்தின் காரணமாக, மண் சரிவுகளின் காரணமாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். 639 பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள். 203 பேர் வரை காணாமல் போயிருக்கிறார்கள். அதுபோன்று மதம் மற்றும் கல்வி விடயங்களில், கல்வி சார்ந்த துறைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இலங்கை முழுவதும் 764 மதத்தலங்கள் சேதமடைந்திருக்கிறது. பௌத்த விகாரைகள் 379 சேதமடைந்திருக்கிறது. இந்து கோவில்கள் 165, 63 கிறிஸ்தவ தேவாலயங்களுடன் 157 பள்ளிவாசல்களும் மொத்தமாக சேதமடைந்திருப்பதாக தகவல் கிடைக்கிறது. இது ஐக்கிய நாடு சபையின் அபிவிருத்திக்கான அமைப்பு சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் தான் இந்த தகவல்கள் உங்களுக்கு முன்னால் முன்வைக்கப்படுகிறது. அந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தால் 7,20,000 வரைக்கும் கட்டிடங்களுக்கு இந்த வெள்ள நீர் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு பாரிய அளவிலான ஒரு வெள்ள அனர்த்தத்தால் இலங்கை மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த வெள்ளத்தின் மூலம் மக்களுடைய உளவியல் ரீதியான, பௌதீக ரீதியான பாதிப்புகளிலிருந்து மீள மக்களை கட்டி எழுப்புவதற்கு ஏனைய அரசாங்கங்களை விட அதிகமான ஒரு பங்களிப்பை தற்போதைய இலங்கை அரசு மேற்கொண்டதை நாங்கள் அனைவரும் எந்த கட்சி வேறுபாடுமின்றி பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னா, இலங்கை ரீபில்டிங் ஸ்ரீலங்கா ஃபண்ட் என்று ஒரு பொது நிதி இருக்கிறது. அதுல கிட்டத்தட்ட 697 மில்லியன் ரூபாய்கள் கடந்து நிதி சேகரிப்பு நடந்தது. எல்லா மக்களும் அரசாங்கத்தை நம்பி இலங்கை அரசுக்கு இந்த அனர்த்தத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக, மீள இந்த இலங்கை நாட்டை கட்டி எழுப்புவதற்காக நிதி வழங்கி இருக்கிறார்கள். ஊழலற்ற, பொய்யற்ற, மோசடியற்ற ஒரு அரசை மக்கள் எதிர்பார்த்தவர்களாக தற்போதைய அரசாங்கத்துடைய கடந்த 1 வருட 1.5 வருட கால நடவடிக்கைகளில் மிகவும் துல்லியமாக, நீதியாக, நேர்மையாக அரசு துறைகளில் இந்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணமாக மக்கள் நம்பி நிதிகளை ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை கிரிக்கெட், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்பினால் 300 மில்லியன் ரூபாய்கள் கொடுத்திருந்தார்கள். பண்டாரநாயக்க ஃபவுண்டேஷன் ஊடாக 250 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கியிருந்தார்கள். போர்ட் சிட்டி கொலம்போ ப்ராஜெக்ட் ஊடாக நிதிகளை, பல மெஷினரிகளை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். லங்கா அசோக் லேலண்ட் மூலமாக 65 மில்லியன் ரூபாய்கள் பொது பெறுமதியான வாகனங்களை இலங்கை அரசுக்கு வழங்கி இந்த அனர்த்தத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கான பல முயற்சிகளில் இலங்கை பொதுமக்கள் அரசின் மீது நம்பிக்கையை வைத்து நிதிகளை ஒப்படைக்க, இலங்கை அரசாங்கம் கூட மக்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குவதில் 70 வருட காலங்களில் நாங்கள் இதுவரை காணாத அளவுக்கு மிக பெரிய அளவிலான இழப்பீடு தொகைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் உடனடியாக அன்பகுமார திசாநாயக்க ஜனாதிபதியுடைய தலைமையில அனர்த்த நிவாரண குழுக்கள் ஒன்று சேர்ந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட முழுமையாக இடிந்து விழுந்த வீடுகளுக்கு 5 மில்லியன் ரூபாய்கள் இழப்பீடு வழங்குவதாகவும், நிலச்சரிவினால் முழுமையாக இழந்த காணிகளுக்காக மாற்று நிலம் வழங்கப்படுவதாகவும், அவசர நிவாரணத்திற்காக 1.2 பில்லியன் ரூபாய்கள் நிதிகளை அரசாங்க கஜானாவிலிருந்து ஒதுக்குவதாகவும்,
கிட்டத்தட்ட 878 பாதுகாப்பு மையங்களை உருவாக்கி 86,040 நபர்களை தங்க வைக்கப்பட்ட நிலையில் 27,145 குடும்பங்களுக்கு தஞ்சம் புகக்கூடிய விதத்தில் அகதி முகாம்களில் அவர்களை பராமரிக்கக்கூடிய பணியை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டது. இந்த நடவடிக்கைகளை பார்த்த நிலையில் சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய நாடுகள், உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நமது அண்டை நாடான இந்தியாவிலிருந்து C-17, C-130 என்ற விமானங்கள் மீட்பு பணிகளுக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக, அதே போன்று பேலி பிரிட்ஜஸ் அமைப்பதற்கான உதவிகள், மீட்பு படைகள் என்று பல உதவிகளை செய்தார்கள். அதே போன்று UAE துபாய் நாடு தொடர்ச்சியாக ஏர் பிரிட்ஜ் நிவாரண விமானங்களை வழங்கி உதவி செய்தார்கள். சீனாவிலிருந்து 85 டன்களுக்கு மேற்பட்ட மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து $2 மில்லியன் பெறுமதியான அவசர நிதி தொகை வழங்கப்பட்டது. மாலத்தீவிலிருந்து 25,000 டூனா கேஸ்கள் $50,000 வழங்கப்பட்டது. மேலும் $50,000 நிதியுதவி வழங்கினார்கள். இன்னும் ஜப்பான், பாகிஸ்தான், வங்காளதேசம் போன்ற நாடுகள், நம்மளை விட பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகள் கூட இலங்கையின் இந்த அனர்த்தத்தின் போது உதவிக்கரம் நீட்டி உதவி செய்து மக்களை மீள கட்டி எழுப்புவதற்கான அவர்களுடைய மனிதாபிமான உதவிகளை மேற்கொண்டார்கள். கொரியா, இன்னும் பல நாடுகள், கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒரே நேரத்தில் இலங்கை நாட்டுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய விதத்தில் இந்த நாட்டை மீள கட்டி எழுப்புவதற்கான முழுமையான ஒரு உதவி இந்த சமூகத்திற்கு, இலங்கை வாழ் மக்களுக்கு கிடைத்து கொண்டும் இருக்கிறது. இதிலிருந்து இந்த இழப்பு என்பது ஒரு படிப்பினையாக, அந்த இழப்பின் போது நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்பதை பொறுத்தவரையில் நாம் இழந்திருக்கிறோம், மன சோர்வு அடைந்திருக்கிறோம், கவலை அடைந்திருக்கிறோம் என்பதை தாண்டி நமக்கு மனிதாபிமான ரீதியாக உதவி செய்வதற்கு உலக மக்கள் தயாராக இருந்தாலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய கட்சிகள், ஆளும் தரப்பினர்கள், அவர்களுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருக்கும் காரணத்தினால்தான் பல வருடங்களாக ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது சர்வதேச ரீதியாக அரசியல் ரீதியான லாபங்களை பெறக்கூடியவர்களை தவிர எந்த லாபமும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய மக்கள் சர்வதேச ரீதியாக வரவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நம்முடைய கவனத்துக்கு வருகிறது. அப்போ ஒரு அரசாங்கம் நேர்மையான பாதையில் செல்லும் என்று சொன்னால் இந்த குடிமக்களுக்கு உதவி செய்வதற்கு பல நாடுகள் தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தியும் இதன் மூலம் கிடைத்தது. இது போக இலங்கையில முஸ்லிம் அல்லாத சிவில் அமைப்புகள் பலதரப்பட்ட நிலையிலிருந்து உதவிக்கரம் நீட்டினார்கள், பலரும் உதவி செய்தார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் உங்கள் அனைவருக்கும் தெரியும், பேருவல பகுதியை பொறுத்தவரையில் பேருவல பகுதியிலே அதிகமாக ஒரு கடல் கரையை சேர்ந்த ஒரு பகுதி, அதிகமான மீனவர்கள் இருக்கிறார்கள், அதிகமான போட்டுகள் அங்கே காணப்படுகின்றன. இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்கான மக்களின் உதவி இலங்கையில பலதரப்பட்ட இடங்களிலிருந்து வந்து போட்டுகளை பயன்படுத்தி மக்களை மீட்டெடுக்கக்கூடிய காரியத்தில் பலரும் ஈடுபட்டாலும் அதிகமான அளவு தங்களுடைய பங்களிப்பை செலுத்தியவர்கள் பேருவலை சகோதரர்கள் என்பதை இந்த இடத்தில் நன்றி உணர்வுடன் நினைவுபடுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக பேருவல பகுதியில போட்டு பயன்படுத்தக்கூடியவர்களுடைய ஒரு சங்கத்தின் தலைவராக செயல்படுகின்ற சகோதரர் சினோஸ் அவர்களுடைய முகாமைத்துவத்துக்கு கீழே பல போட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கும் மீட்பு பணியில் ஈடுபடும் சகோதரர்களை பெற்றுக்கொள்வதற்குமான மிகப்பெரிய வாய்ப்புகள் கொழும்பு மக்களுக்கு கிடைத்தது என்பது, அதே போன்று பல ஊர்களில் மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும், அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் இந்த மீட்பு பணிகள் மிக துரிதமாக செய்யப்படவில்லை என்று சொன்னால் கொழும்பு பகுதியிலே பல மக்களுடைய உயிர்களை நாங்கள் இழந்திருப்போம். அல்லாஹ் தஆலா எப்படி விதியில் நாடி இருக்கிறான் என்பதை இறைவன் ஒருவன் தான் அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் கொழும்பு பகுதியில ஒரே ஒரு சகோதரர் மாத்திரம் இந்த வெள்ளத்தால் உயிரிழந்த செய்தி நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் தஆலா நாடியது என்பது முதன் தரமாக இருந்தாலும் பேருவல மக்கள் அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியது என்பதையும் இந்த இடத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே போன்று இன்னும் பல சிவில் அமைப்புகள், தனிப்பட்ட சகோதரர்கள், பல ஊடகங்கள், முஸ்லிம் அல்லாத பிரபலமான ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து பலதரப்பட்ட நிவாரண பணிகளில் ஈடுபட்டார்கள். நம் ஜமாத் சார்பாக மிகவும் பிரமிக்க வைக்கின்ற ஒரு நிவாரண பணியை தொடர்ச்சியாக நாம் செய்து வந்தோம். கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் திகதியிலிருந்து இன்று வரைக்கும் 20 நாட்களாக தொடர்ச்சியாக கட்டங்கட்டமாக தேவைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் சரியாக அணுகி பலதரப்பட்ட நிவாரண உதவிகளை இந்த தித்வா புயலின் மூலமாக பாதிப்புக்குள்ளான இலங்கை வாழ் மக்களுக்காக சிலோன் தௌஹீத் ஜமாத் மூலமாக நாம் செய்து வந்தோம். எந்த ஜாதி மத வேறுபாடுமின்றி, எந்த இயக்க வேறுபாடுமின்றி, எந்த கட்சி வேறுபாடுமின்றி
தேவையுள்ளவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை சரியாக இனம் கண்டு நேரடியாக அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நேரடியாக நம்முடைய பொருட்களை ஒப்படைக்கக்கூடிய விதத்தில் ஒரு நேர்மையான ஒரு நிவாரண பணி தொடர்ச்சியாக நமக்கு செய்ய கிடைத்தது இந்த ஜமாத்துக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். முதல் கட்டமாக 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சமைத்த உணவுகளை விநியோகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. கொழும்பு பகுதியை சேர்ந்தவர்களுக்காக இருந்தாலும் சரி, இன்னும் அவுட்டேஷன்ல இருக்கக்கூடிய புலன்னறுவ, தம்பல, இன்னும் பல பகுதியை சேர்ந்த சகோதரர்களுக்கு நம் அமைப்பினால் முடிந்த அளவிலான நிதிகளை கொடுத்து இந்த சமைத்த உணவு விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சமைத்த உணவு கொடுத்தோம். துப்புரவு பணிகளில் ஈடுபட்டார்கள் ஒரு சில சகோதரர்கள். அவர்கள் இரவு பகல் பாராமல் வேறு சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் துப்புரவு பணியில் ஈடுபடுகின்ற நேரத்தில் அந்த துப்புரவு பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நாங்கள் சமைத்த உணவு விநியோகித்தோம். பல அகதி முகாம்களில் தஞ்சம் புகுந்திருந்த மக்களை நேரடியாக சந்தித்து இரவு பகல் பாராமல் மூவேளை உணவையும் நம் ஜமாத் சார்பாக அவர்களுக்கு விநியோகித்தோம். பல விதவைகள், பல பெண்கள், கற்பிணிகள், தாய்மார்கள் நம்மளை தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் அங்காங்கே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள், உறவினர்களுடைய வீடுகளில் இருந்தார்கள். அவர்களையும் நேரடியாக சந்தித்து சமைத்துணவு விநியோகங்களை நாம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருந்தான். பொதுவாக உணவளித்தல் என்பது இஸ்லாத்தில் ஒரு மகத்துவமான செயல்பாடாக நாங்கள் கருதுகிறோம். அதுவும் இது போன்ற நெருக்கடியான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த உணவளிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு அந்த மக்கள் அகதி முகாம்களில் இருக்கக்கூடியவர்கள், உறவினர்களுடைய வீடுகளில் போய் தங்கி இருக்கக்கூடியவர்கள், பொது இடங்களில் பள்ளிவாசல்களில் தங்கி இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கான தங்குவிட வசதிகள், தங்குவதற்கு இடம் இருக்குதே தவிர அவங்களுக்கு ஒழுங்கான ஒரு தலையணை இல்லை, ஒரு பாய் இல்லை, ஒரு பெட்ஷீட் இல்லை, மருந்து மாத்திரைகள் இல்லை, பெண்களுக்கு சுகாதாரத்துக்கு தேவையான பொருட்கள் இல்லை என்பதை இனம் கண்டு ஒவ்வொரு அகதி முகாமுக்கும் சென்று அது சிங்களம் முஸ்லிம் என்று வேறுபாடு பார்க்காமல், உதாரணமாக மீத்தொட்டமுல்லை பகுதியில 2ஆம் சிங்க ரெஜிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே பலதரப்பட்ட மக்கள் தங்கியிருந்தார்கள், தஞ்சம் புகுந்திருந்தார்கள். அந்த முகாமுக்கு நாங்கள் நேரடியாக சென்று அந்த பகுதியை சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர் தொடர்பு கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான பெட்ஷீட் வகைகளை உடனடியாக நாங்கள் விநியோகம் செய்தோம், உணவுகளை விநியோகம் செய்தோம், அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வழங்கினோம். அதே போன்று கொழும்பிலே மட்டக்குழி பகுதியை, சமித்புர பகுதியை சேர்ந்த மஸ்ஜிதுல் பிலாலிலே தஞ்சம் புகுந்திருந்த முஸ்லிம் அல்லாத மக்கள் அனைவருக்கும் தேவையான தலையணைகள், பெட்ஷீட்கள், மருந்து மாத்திரைகள், குழந்தைகளுக்கு தேவையான பெம்பஸ் வகைகள் அனைத்தையும் விநியோகம் செய்வதற்குரிய ஏற்பாட்டை 2ஆம் கட்டமாக நாம் செய்தோம். இப்படி கேளனி 4ஆம் கட்ட பட்டியகந்திய பகுதியிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கரையோரத்திலே அவர்களுடைய வீடுகளை கடந்து வெள்ளம் சென்றிருக்கிறது. அவர்கள் ஒரு கரையிலே ஒரு கேம்ப் போன்று அமைத்துக் கொண்டு இருந்தார்கள். அந்த இடங்களுக்கு இரவு பகல் பாராமல் சென்று அவர்களுக்கு தேவையான தலையணைகள், பெட்ஷீட்கள், மருந்து மாத்திரைகளை நாங்கள் விநியோகம் செய்தோம். இது ஒரு 2ஆம் கட்ட பணியாக நாம் செய்திருந்தோம். அதற்கு பிறகு வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி செல்லுகின்ற நேரத்தில் வீடுகளை துப்புரவு செய்வதற்கான கோரிக்கைகள் வந்து, துப்புரவு செய்வதற்கு தேவைப்படுபவர்கள் நம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்று நாம் அறிவித்ததற்கு இணங்க பலதரப்பட்ட இடங்களிலிருந்து மக்கள் தொடர்பு கொண்டார்கள். அதுல குறிப்பாக ஆண் துணைகள் இல்லாமல் அல்லது முதியவர்கள் இருக்கக்கூடிய வீடுகள், அல்லது நோயாளிகள், அல்லது உபாதைகளில் இருக்கக்கூடியவர்கள், தீராத நோயில் இருக்கக்கூடியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கக்கூடியவர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களால் துப்புரவு செய்வதற்கு முடியாத நிலையில் எந்தெந்த வீடுகள் இனம் காணப்பட்டதோ அந்த வீடுகளுக்கெல்லாம் நேரடியாக சென்று பல வீடுகளை நாம் துப்புரவு செய்து கொடுத்தோம். ஒரு வீடு துப்புரவு செய்வதாக இருந்தால் வெறுமனே பிரஷர் கன் மூலமாக தண்ணீரை அடித்துவிட்டு வருவது என்பதை தாண்டி ஒவ்வொரு சுவரையும் நம்முடைய கரங்களால் பிரஷ்கள் மூலமாக தேய்த்து கழுவி முழுமையான ஒரு சுத்தத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துதான் ஒவ்வொரு வீடையும் நாம் சுத்தம் செய்தோம். அவர்கள் அந்த நம்முடைய பணிகளை பார்த்து சில சகோதரர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இப்படியும் ஜமாத்துகள் இயங்குமா, இப்படியும் மனிதநேய பணிகள் செய்வார்களா, அவர்களுடைய சொந்த வீடுகளை துப்புரவு செய்வதை போன்று மிகவும் துப்புரவாக செய்து தருகிறார்கள் என்று நம்மை பல பேர் பாராட்டினார்கள், துஆ செய்தார்கள். இந்த பணிகள் மிகவும் செம்மையாக நடைபெற்றது என்பதை இதன் மூலம் நமக்கு நேரடியாக கண்கூடாக பார்க்க கிடைத்தது. இப்படி பலதரப்பட்ட வீடுகளை துப்புரவு செய்யக்கூடிய பணிகளை செய்வதோடு வேறு சில சகோதரர்கள் துப்புரவு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஆனால் துப்புரவு செய்வதற்கான உபகரணங்கள் இல்லாமல் இருந்தார்கள். அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு தேவையான தும்பு தடிகள், பிரஷ்கள், அதே போன்று சுகாதாரத்துக்கு தேவையான டிட்டோல் வகைகள், பயனோல் வகைகள், ப்ளீச்சிங் பவுடர் வகைகள், வைப்பர்கள்,
இன்னும் பல பொருட்களை துப்புரவு செய்வதற்கான உபகரணங்களை திரட்டி பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு துப்புரவு செய்வதற்கான உபகரணங்களை நாம் ஜமாத் சார்பாக விநியோகித்தோம். நேற்று முன்தினம் வரைக்கும் துப்புரவு செய்வதற்கான உபகரணங்களை நாம் தொடர்ச்சியாக விநியோகித்துக் கொண்டே இருந்தோம். இதில் குறிப்பாக சிங்கப்பூர பகுதியிலே வாழ்ந்த பல குடும்பங்கள் வெள்ளத்தின் காரணமாக செயின்ட் ஜோசப் ஸ்கூல்ல பாடசாலையில அகதி முகாமில் இருந்தார்கள். அந்த குடும்பங்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான துப்புரவு செய்யக்கூடிய உபகரணங்களை அதிகமான அளவில் நாம் விநியோகம் செய்தோம். இப்படி அடுத்த கட்ட நடவடிக்கையாக துப்புரவு செய்யக்கூடிய உபகரணங்களையும் நாம் விநியோகம் செய்தோம். அதற்கு பிறகு வீடுகளுக்கு சென்றவர்களுக்கு உடனடியாக சமைத்து சாப்பிடுவதற்கான வழி இல்லாமல் இருக்கிறது, அவர்களுக்கு சமைப்பதற்கு பொருளாதார ரீதியான தட்டுப்பாடும் இருக்கிறது, உபகரணங்களும் இல்லாமல் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு 2 விதமான நிவாரணப் பணிகளை செய்தோம். முதலாவதாக உலர் உணவு விநியோகம் ஒன்றை செய்தோம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு விறகை வைத்தாவது ஒரு அடுப்பை அமைத்துக் கொண்டு சாப்பிடுவதற்குரிய வழிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உலர் உணவுகளை விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு பலருக்கும் நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் விநியோகம் செய்தோம். குறிப்பாக ஒரு உலர் உணவு பொதியில ரூபாய் 5000 பெறுமதியான அளவிற்கு தேவைப்படுகின்ற அரிசி, மாவு, தேயிலை, சீனி, வெங்காயம், கிழங்கு, சோயா மீட் வகைகள் இன்னும் பல பொருட்களை உள்ளடக்கி அவர்கள் மனநிறைவு அடையக்கூடிய விதத்தில் அந்த பொதியை சுமப்பவர்கள் கூட இது சுமப்பதற்கு முடியாத அளவுக்கு நிறை அதிகமான பொதிகள் என்று நமக்கு சொல்லும் அளவுக்கு மிகவும் நிறைவான ஒரு பொதியை நாம் அவர்களுக்கு வழங்கினோம். அப்படி வழங்கி கிட்டத்தட்ட கொழும்பு பகுதியை சேர்ந்தவர்கள், அதே போன்று மாதம்பை பகுதியில், புத்தளம் தில்லையடி பகுதியில், மூதூர் பகுதியில் இன்னும் பல பகுதிகளில் உலர் உணவு பொதிகளை விநியோகம் செய்யக்கூடிய பணியை நாங்கள் மேற்கொண்டோம். அதற்கு பிறகு உலர் உணவு பொதிகளை விநியோகம் செய்தாலும் அதை சமைத்து சாப்பிடுவதற்கான தேவைப்பாடுகள் இருக்கிறது. எனவே சமைத்து சாப்பிடுவதற்கான சமையலறை உபகரணங்களை விநியோகம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானம் ஒன்று எடுத்து நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு தேவையான சமையலறை பொருட்கள், அதே போன்று அவர்களுக்கு தேவையான கேஸ் அடுப்புகள், ஸ்டவ், 2 அடுப்புகளை கொண்டு ஒரு ஸ்டவ்வை விநியோகம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்டவ், சமையலறை பொருட்கள் ஒரு பை, அதே போன்று அவர்களுக்கு அந்த நேரத்துல ஒரு மெட்ரஸ் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் பெறுமதியான அளவில் ஒரு மெட்ரஸுடன் தலையணைகள், பெட்ஷீட்கள் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 35-40 லட்சம் ரூபாய் செலவழித்து அவர்களுக்கான அந்த உபகரணங்களை நாங்கள் விநியோகம் செய்தோம். இப்படி பல கட்ட நகர்வாக நம்முடைய சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் வெள்ள நிவாரண பணி இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவில் நடைபெற்றதை நாம் கண்கூடாக பார்த்தோம். இது அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேறில்லை. எந்த அளவுக்கு நாம் நிவாரண பணிகளில் ஈடுபட்டோம் என்று சொன்னால், நம் தலைமையகம் சார்பாக தலைமையகத்தில் மாத்திரம் 85,4859 ரூபாய் நாம் வசூல் செய்து கிட்டத்தட்ட 84,84,260 ரூபாய் செலவு செய்து மீதம் 20,599 ரூபாய் கையில வச்சிருக்கிறோம். நம்முடைய நிவாரண பணி முடியவில்லை. அடுத்த கட்ட நகர்வாக மூதூரில் ஒரு பகுதியை சேர்ந்த மக்கள் பாடசாலை உபகரணங்கள் கேட்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு பைகளை கேட்டிருக்கிறார்கள், பாடசாலை பைகள், பாடசாலை செல்வதற்கான குழந்தைகளுக்கான சப்பாத்து வகைகள் கேட்டிருக்கிறார்கள். சில குடும்பங்களுக்கு வெள்ளம் பிட்டிய கொழும்பு பகுதியை சேர்ந்தவர்களுக்கே உலர் உணவு பொதியாவது கிடைக்காத இடங்கள் இருக்கின்றன. என்ன எல்லாரும் வெள்ளம் பிட்டி மெகடகொலன்னாவு பகுதிக்கு போனாங்கன்னா மெகடகொலன்னாவுக்குள்ள பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருப்பாங்க. ஒரு 100 பொதிகள் எடுத்து போறவங்க ஆரம்பத்துல சந்திக்கிற மக்களுக்கு கொடுத்துட்டு விலகி போறாங்க. அப்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் ஊடாக விநியோகம் செய்யப்பட்டாலும் முழுமையாக அந்த பகுதியை கவர் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. அதனால் அந்த பகுதியில பலதரப்பட்ட குடும்பங்கள், நாங்கள் சமையலறை உபகரணங்களை விநியோகம் செய்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் 150க்கும் மேற்பட்ட சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் அவர்களுடைய பேர் முகவரியை, வாட்ஸ்அப் இலக்கத்தை நம் ஜமாத்துடைய நிர்வாகிகளுடைய போன் நம்பர்களுக்கு அனுப்பி வைத்தவண்ணம் இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களையும் இனம் கண்டு அந்த பட்டியலை தயாரித்து உண்மையில் தேவையுள்ளவர்களா இல்லையா, பொருட்களை பெற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் பெறுகிறார்களா என்பதை நாங்கள் பரிசோதனை செய்துவிட்டு அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கிறது. அது போன்று வெள்ளம்பிட்டி அம்பகாந்திய பகுதி, தொகிலவத்த பகுதி, வேலவத்த பகுதி, பொருள்வத்த பகுதி, இது போன்ற பகுதிகளில் பலருக்கும் குறைவான அளவில் தான் நிவாரண பொருட்கள் கிடைத்திருக்கின்றன. ஒரு பொருள்வத்த பகுதியிலிருந்து ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் ஒருவர் தொடர்பு கொண்டு இதுவரைக்கும் அவர்களுக்கு எந்த பொருளும் கிடைக்கவில்லை என்று ஜமாத்தை தொடர்பு கொண்ட நேரத்துல பாயம் தலையணையும் மாத்திரம்தான் இருக்கிறதுன்னு அவற்றை நாம் கொண்டு சென்று விநியோகித்தோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கட்டாயமாக சமையலறை பொருட்கள், உலர் உணவு பொருட்கள்,
பாடசாலை மாணவ மாணவிகள் இருந்து அவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்கள் என்று விநியோகம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இதையும் நாங்கள் செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்கிறோம். அதற்கான நிதிகளையும் தற்போது அறவிட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்ப கிட்டத்தட்ட 85 லட்சம் ரூபாய்க்கான ஒரு நிதியை தலைமை சார்பாக நாம் செய்திருக்கிறோம். நம் கிளைகளிலும் பலதரப்பட்ட நிவாரணப் பணிகள் நடைபெற்றன. குறிப்பாக மாதம்பை பகுதியில் 150 அளவில் மெட்ரஸ்களை விநியோகித்தார்கள். கிட்டத்தட்ட வெள்ளம் வந்த ஆரம்ப நாட்கள்ல 2500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு சமைத்துணவு விநியோகம் செய்தார்கள். அவர்களுடைய கணக்கு அதே போன்று பொலன்னறுவ தமங்கடுவ கிளை மூலமாக அந்த பகுதியில் வாழ் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு சமைத்துணவுகள் இன்னும் பலதரப்பட்ட நிவாரண உதவிகளை செய்தார்கள். இந்த கணக்கையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர்கள் குத்துமதிப்பாக சொன்னால் ஒரு 15 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொள்ளலாம். சரியா துல்லியமா எடுத்தா கண்டிப்பாக 20 லட்சத்தை தாண்டக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். அந்த கிளைகளிலிருந்து நமக்கு கணக்கறிக்கைகள் வர இருக்கின்றன. அவர்களிடம் விசாரித்த வகையில் கிளைகளில் செய்த பணிகளில் ஒரு குத்துமதிப்பாக சொல்வதாக இருந்தால் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கான நிவாரண பணியை நாம் செய்திருக்கிறோம் என்றா இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு 1 கோடி ரூபாய் தாண்டிய அளவுக்கு இறை அருளால் முழுமையான ஒரு மனதிருப்தியான நிவாரண பணியை நம் ஜமாத்துக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த பணி இத்துடன் முடியாது. இன்னும் தொடர்ச்சியான பணிகளை நாம் செய்யவிருக்கிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் குர்ஆனை ஓதுவதற்கு பலரும் கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய குர்ஆன் பிரதிகள் தண்ணீருடன் நனைந்து விட்டன. எனவே அந்த குர்ஆன் பிரதிகளை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குதா? முசல்லாக்கள் பெறலாமா? தொழுமிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கான உதவிகளை செய்யுங்கள். சில ஆலிம்கள் கிதாபுகள் எல்லாம் நனைந்து விட்டன, கிதாபுகள் பெற்றுக் கொள்ளலாமா? சில பள்ளிவாசல்கள் இஃபுல் மதரசா நடத்தியவர்கள் இஃபுல் மதரசா செய்வதற்கான குர்ஆன் பிரதிகளை பெற்றுக் கொள்ளலாமா என்று கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் நாங்கள் 250க்கும் மேற்பட்ட குர்ஆன் பிரதிகளை சேகரித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து அவற்றை ஒவ்வொரு பகுதிகளுக்கு சென்று விநியோகம் செய்வதற்கான அந்த செயற்பாடுகளை நாம் செய்து வருகிறோம். இப்படி பலதரப்பட்ட நம்முடைய நிவாரண பணிகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இதுவரைக்கும் 1 கோடி ரூபாய் தாண்டிய அளவில் நமது அமைப்பு சார்பாக சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக நிவாரண உதவிகளை நாம் வழங்கி இருக்கிறோம் என்றால் இது அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுக்காக நாம் செய்த பணியாக இருக்கிறது. அதே நேரத்துல நன்மையான காரியங்கள்ல ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது அல் குர்ஆனுடைய நியதியாக விதியாக இருக்கிறது. வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா 5வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், தக்குவாவிலும் நன்மையிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். அப்ப தக்குவா உள்ள விஷயம், இறையச்சம் உள்ள விஷயம், ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய விஷயம், நன்மையான காரியம் என்று வருகின்ற நேரத்துல ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய இந்த பணியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய அருளால். இதற்காக வேண்டி யாரெல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு தந்தார்களோ, சில தனவந்தர்கள், சில நன்கொடையாளர்கள், அவர்கள் நிதிகளை தந்து உழைப்பை தரவில்லை, ஆனால் அவர்களுடைய பொருளாதாரத்தை தந்து உதவி செய்தார்கள். ஒரு சில தனவந்தர்கள் நிதிகளையும் வழங்கி நேரடியாக களத்துக்கு வந்து மக்களோட மக்களாக இரண்டர கலந்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள். இவர்களுக்கு ஒரு தனி தரஜா இருக்குது. இந்த பொருளாதாரத்தையும் செலவழித்தார்கள், அவர்களுடைய உடல் உழைப்பையும் செலவழித்தார்கள், ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும். இன்னும் எதிர்காலத்துல செய்ய இருக்கிறோம், அதிலும் தொடர்பில் தான் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஈமானிய பலத்தை, ஒரு இறையச்சத்தை அல்லாஹ் தஆலா அதிகமாக வழங்கி இருக்கிறான். அந்த வகையில் அந்த பணிகளை அவர்கள் தொடர்ச்சியாக செய்தார்கள். இது போன்று இன்னும் பல சகோதரர்கள் இந்த அமைப்பினூடாக பாரபட்சம் இல்லாமல், மோசடி இல்லாமல், குறுகிய நோக்கங்கள் இல்லாமல் இறைவனுக்காக நாங்கள் பணியாற்றுகிறோம் என்பதை கண்கூடாக நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறோம். எனவே இந்த ஜமாத்துடன் உங்களுடைய பொருளாதார உதவிகளை வழங்கி தொடர்ச்சியாக தேவையுள்ள மக்களுக்கு அவற்றை விநியோகம் செய்வதற்கான ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 5231 ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குர்பித் துன்யா, ஒரு மூமினுடைய இந்த துனியாவில் ஏற்படக்கூடிய கவலையில் ஒரு கவலையை ஒருவன் போக்கினால், நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பி யௌமில் கியாமா, அல்லாஹ் தஆலா மறுமையில் அவருக்கு ஏற்படக்கூடிய கவலைகளிலிருந்து ஒரு கவலையை அல்லாஹ் போக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வமை யஸ்ஸர அலா முஸ்ரின் யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆகிரா, சிரமப்படுவும் ஒருவருக்கு யார் ஒருவர் இலேசாக அவருக்கு சிரமத்தை போக்கக்கூடிய விதத்தில் உதவுவாரோ இந்த உலகத்திலும் மறுமையிலும் அத்தகையவர்களுடைய சிரமத்தை போக்குபவர்களுடைய சிரமத்தை அல்லாஹ் போக்கி விடுவான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வமன் சத்தர முஸ்லிமன் சத்தரல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, எவன் ஒருவன் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பானோ அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் அந்த முஸ்லிமுடைய குறையை மறைத்து விடுவான். வல்லாஹு ஃபீ ஔனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ ஔனி அஹீஹி, அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் இன்னொரு அடியான் செயல்படுகின்ற காலம் எல்லாம் அந்த உதவும் அடியானுடைய விஷயத்தில்
அல்லாஹ் தஆலா உதவியாக நிற்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ ஒருவருக்கு நாம் உதவி செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சு கொண்டே இருப்பான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியிலிருந்து வஹீயின் வெளிப்பாடாக நமக்கு கிடைக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல், எவ்வளவு பெரிய ஒரு பக்கபலம், எவ்வளவு பெரிய ஒரு மன வலிமையை ஏற்படுத்துகிறது. நாங்கள் யாருக்கெல்லாம் சிரமங்களை போக்கிக் கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் நாங்கள் அவர்களுக்கு உதவும் போதெல்லாம் அல்லாஹ் நம்முடன் பக்கபலமாக நின்று நமக்கு உதவி செய்து நம்முடைய சிரமங்களை போக்கி இன்மையிலும் மறுமையில் நம்முடைய கவலைகளை போக்கி அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்றா இதை விட ஒரு மனிதாபிமான மனிதனைய இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு மகத்தான பணி எதுவாக இருக்கும்? எனவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய பொருளாதார ரீதியான உதவிகளை தொடர்ச்சியாக செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய அருளால் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 20 நாட்களில் 1 கோடி ரூபாவை தாண்டுற அளவுக்கு ஒரு நிவாரண பணியை ஒட்டுமொத்த நம் சிலோன் தௌஹீத் ஜமாத் ஊடாக தலைமை கிளைகளுடைய இணைப்பில் நாம் செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலும் தேவைப்படுகின்ற சகோதரிகளுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு நேரடியாக கள ஆய்வு செய்து தேவைகள் உறுதிப்படுத்தப்படுமானால் அவர்களுக்கு பல லட்சங்களில் உதவி செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை முதலாவது செய்தியாக நாம் மக்களுக்கு இதன் மூலம் அறிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் நமக்கு இந்த விஷயத்துல யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரங்களில் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா அபிவிருத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்ற துஆக்களை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி உதவி செய்த சகோதரர்களுக்கு நம் ஜமாத் சார்பாக நாம் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்காக நாம் துஆவும் செய்கிறோம் என்பதையும் இதன் மூலம் நாங்கள் அறிவித்துக் கொண்டு நம்முடைய நிவாரண பணிகளை தொடர்ச்சியாக நாம் செய்வோம். அனைவரும் நம்முடன் தொடர்பில் இருக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சில பேர் என்ன விமர்சனம் செய்தார்கள் என்று சொன்னா, நீங்க என்ன நிவாரணம் செய்வதாக இருந்தாலும் நீங்க அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறீங்க, இப்படி போடுறது நல்லதில்லை, ஒருத்தருடைய மானத்தை நீங்க பாதுகாக்கணும் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சகோதரர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சதக்காவை ஒரு தனிநபர் செய்வதாக இருந்தாலும் 2 விதங்களில் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி அளிக்கின்றார். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? 2வது அத்தியாயத்தில் 271வது வசனத்துல இன் துபது ஸதகாத்தி ஃபனிஇம்மா ஹிய, நீங்கள் தர்மங்களை பகிரங்கமாக செய்தால் அது நல்லது. வ இன் துஃபுஹா வ தூது அல் ஃபுகரா, நீங்கள் அதை மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும். வயுகஃபிரு அன்கும் மின் செய்யாத்திக்கும், உங்களுடைய பாவங்களிலிருந்து பலதை அல்லாஹ் மறைத்து விடுவான், அல்லாஹ் உங்களுடைய தீமைகளுக்கு பகரமாக அதை ஆக்கி விடுவான். வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்கிறான். அப்போ ஒரு தனிநபராக இருந்தாலும் 2 நிலைகளில் தர்மம் செய்யலாம். பகிரங்கமாகவும் தர்மம் செய்யலாம், மறைத்தும் தர்மம் செய்யலாம். அப்போ பகிரங்கமாக தர்மம் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதி அளித்திருக்கும் போது அதை ஒருத்தர் நான் பகிரங்கமாக தர்மம் செய்வதை வெறுக்கின்றேன் என்று சொல்வார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை சரியா புரியல என்று அர்த்தம். அல்லாஹ் அனுமதி அளித்ததை அவர் வெறுக்கிறார் என்று அர்த்தம். அல்லாஹ் அனுமதி அளித்த ஒன்றை வெறுப்பதற்கு நமக்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லை. அல்லாஹ் தஆலா அனுமதி அளித்திருக்கிறார், நான் தனிப்பட்ட முறையில் அதை விரும்பவில்லை என்றால் நான் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளலாம். ஆனால் இன்னொருவரும் செய்யக்கூடாது என்று பகிரங்கமாக அதை எதிர்ப்பார் என்று சொன்னால் அவர் குர்ஆன் வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சரியான முறையில் கொடுக்கல, குர்ஆன் வசனத்தை மதிக்கல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணலன்னு அர்த்தம். அதே நேரத்துல இந்த தர்மத்தை பொறுத்தளவு அல்லாஹ் ஏன் பகிரங்கமா செய்வதற்கு அனுமதி அளித்தான்? பெருமை பாராட்டுவதற்காகவா? பெருமைக்காக செய்தால் பகிரங்கமாக நீங்கள் தொழும் போது அடுத்தவண்ட முகஸ்துதிக்காகவே நீங்கள் தொழுதாலும் சிறுக்காக போய்விடும். அல்லாஹ் தஆலா அதை அங்கீகரிக்க மாட்டான். இன்னமல் அமாலு பின்னியா, அமல்கள் எண்ணங்களை பொறுத்தவரையில் தான் அமையும். வ இன்னமா லிகும்ரிஇன் மா நவா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதரும் அவர் நினைத்ததை போன்று நினைத்ததற்கு ஏற்பதான் அவருடைய அமல் அமைந்து விடும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா யுஸிபுஹா, யாராவது ஒருவர் இந்த உலகத்துக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தால் அந்த ஹிஜ்ரத்தின் பலனை, உலக லாபத்தை அவர் அடைந்து கொள்வார். அவ் இல இம்ராத்தின், அல்லது ஒரு பெண்ணுக்காக வேண்டி அவர் திருமணம் செய்தால் யங்கிஹா, அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வாள். ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, அவர் எதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தாரோ அதற்கான கூலிதான் அவருக்கு கிடைக்கும் என்று அமல்களை பொறுத்தளவுல எண்ணங்களை பொறுத்துதான் அது அமையும். நீங்க உலகத்துக்காக செஞ்சா உலகத்துல கூலி கிடைக்கும், மறுமையில கிடைக்காது. மறுமைக்காக செய்தால் மறுமையில் அதற்கான நிறைவான கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற செய்தி சஹீஹ் புகாரியில் 1வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக தொழுதாலும் சரி அதற்கு நன்மை கிடைக்காது. அர்ரியாஉ ஷிர்க் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகஸ்துதி என்பது இணை கற்பித்தல் என்றாங்க. அடுத்தவன் பார்க்கறதுக்காக செய்தால் நம்முடைய தொழுகைகள் கூட பாழாகிவிடும்.
அப்ப அடுத்தவன் மெச்சுவதற்காக, பாராட்டுவதற்காக, நன்றி உபகாரம் எதிர்பார்த்தவர்களாக, அடுத்தவன் நம்ம முன்னாடி 2க்கு 3க்கு மடிஞ்சு கைகளை கட்டி வாழணும் என்றதுக்காக வேண்டி யார் ஒருவர் தர்மம் செய்தாலும் அந்த தர்மத்தில் எந்த பலனும் இல்லை. ஒருவருக்கு நோவினை கொடுத்தாலும் தொல்லை கொடுத்தாலும் அந்த தர்மத்தில் எந்த பலனும் இல்லை. நாம் செய்வது மக்களுடைய நிதியில் பெறக்கூடிய பணம் என்பதனால் அடுத்த மக்களுக்கு இதை நாங்கள் வழங்கி இருக்கிறோம், நிதி தந்தவர்கள் அதை பகிரங்கமாக அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் பகிரங்கமாக நாங்கள் அதை விநியோகம் செய்திருக்கிறோம். அந்த நாம் வெளியிடுகின்ற போட்டோக்களில் கூட எல்லாருடைய முகங்களையும் மறைத்துதான் வெளியிடுகிறோம். யார் உதவிகளை பெற்றுக் கொண்டார்கள் என்று விளங்காது. ஆனால் பகிரங்கமாக உதவிகள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பகிரங்கமாக செய்கிறோம். முகங்கள் தெரிந்தாலும் மார்க் அடிப்படையில் அது தப்பாவாது என்பதை இந்த குர்ஆன் வசனங்கள்ல இருந்து ஹதீசுகள்ல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இது ஒரு பொதுப்பணி என்பதனால் நாம் பகிரங்கமாக மக்களுக்கு கணக்கு காட்டுவதற்கு தயாராக இருப்பதனாலதான் அது மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதை நாங்கள் பகிரங்கமா போட்டோமே தவிர, சிலோன் தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தளவுல நாங்க யாரும் அரசியல் செய்யக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் யாரும் ஓட்டு கேட்டு வந்தவங்க அல்ல, இந்த நிவாரண பணிகளை வைத்து யூடியூப் மூலமாக சம்பாத்தியம் பெறக்கூடியவர்களும் அல்ல. நாம் செய்யக்கூடிய எல்லாமே இறை திருப்திக்காக வேண்டி, இறை முகத்துக்காக வேண்டி, அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்த்தவர்களாக, நமக்கு தெரிந்தவர்களுடைய நிதிகளை எடுத்து தேவைப்படுபவர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய இடைத்தரகர்களாக நாங்கள் இருந்து செயல்படுகிறோமே தவிர, அல்லாஹ்வுக்காக பணிபுரிகிறோமே தவிர, நம்முடைய உடல் உழைப்பையும் பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பையும் இந்த பொது நிதியத்திற்கு நாங்கள் வழங்கி கொண்டு இறை திருப்திக்காக பணியாற்றுகிறோமோ தவிர, இதுல வேறு விதமான இந்த நோக்கங்களையும் நாம் கற்பிக்கவில்லை என்பதிலிருந்து இதை இந்த நிவாரண பணிகளை வச்சு நாங்க ஃபேமஸ் அடையணும், பிரசித்தி பெற வேண்டும், எலெக்ஷன்ல அடுத்த தேர்தலை நிக்கணும், அடுத்தவனுக்கு பேரம் பேசுற சக்தியை உருவாக்கி கொள்ளணும், அல்லது யூடியூப் மூலமா வருமானத்தை அடையணும், நம்முடைய யூடியூப்ல பேஸ்புக்ல சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டிக் கொள்ளணும் என்ற மாதிரி அற்பமான எண்ணங்களுக்காக வேண்டி நாம் செய்பவர்கள் அல்ல என்பதனால் இது பகிரங்கமாக செய்யப்படுவதை நீங்கள் யாரும் தவறாக நினைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு சகோதரி என்ன கேட்கிறாங்கடா, இந்த மட்டக்களப்பு வாகனேரி பகுதியில டிசம்பர் 15ஆம் தேதி காலையில ஒரு குடும்ப தகராறு ஏற்பட்டு அதுல 46 வயது 4 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்ததாக, பிட்டு கேட்டதால் மனைவியால் வெட்டி தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது விஷயத்தில் இஸ்லாத்தின் பார்வை என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் இப்படி ஒரு செய்தி வந்தோம். என்ன செய்தி? மட்டக்களப்பு மாவட்டத்துல ஈஸ்டர்ன் சைட்ல கிழக்கு மாகாணத்துல வாகனேரி என்ற ஒரு பகுதியில டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு கொலை நடக்குது. ஒரு மனைவி ஒரு கணவனை கொலை செய்கிறார். அப்ப கொலை செய்ததற்கு அடிப்படையான காரணம் என்ன என்பதை விசாரித்து பார்க்கின்ற நேரத்துல அந்த கணவன் ஒரு விவசாயி. அவர் சாயங்காலம் விவசாயத்துக்கு போய் காலையில வீட்டுக்கு மனைவி கிட்ட பிட்டு கேட்கிறாங்க, கொழும்புல புட்டுவாங்க. அப்ப இந்த பிட்டு கேட்கும் போது இந்த மனைவி என்ன செய்யறாங்களாம், சரமாரியாக கணவனை தாக்கி அதே இடத்துல கொலை செஞ்சு அவங்க போலீஸ்ல போய் சரணடைந்து இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இலங்கை மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புட்டு கேட்டதற்காக வேண்டி இப்படி வெட்டி போடுவீங்களா, இப்படி கொலை செய்வீங்களா? மனைவி கிட்ட ஒரு கடையாப்பம் காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடு கேட்கறதா இருந்தா தலைக்கவசத்தை வைத்துக் கொண்டுதானே கேட்க வேண்டி இருக்கிறது என்று பலரும் மீம்ஸ் போட்டாங்க. நான் என்றால் என்னுடைய மனைவியிடம் இனிமேல் பிட்டு கேட்கவும் மாட்டேன், கொத்து பராட்டா கேட்கவும் மாட்டேன், என் மனைவியிடம் நான் பருப்பு கேட்கவும் மாட்டேன், அரிசி கேட்கவும் மாட்டேன், சோறு கேட்கவும் மாட்டேன், நானாக சமைப்பதற்கு பழகிக் கொள்கிறேன் என்று சில பேர் டிக்டாக்லையும் சமூக வலைத்தளங்களிலும் ஒவ்வொரு கருத்துகள் பதிவுகள் போட ஆரம்பித்து விட்டார்கள். உடனடியாக பெண்ணினத்தை ஒரு மட்டமானதை ஆக்கி மனைவிமார்கள் கிட்ட சாப்பாடு கேட்டாலே கொலை மிரட்டல் வருது, இந்த அளவுக்கு கொடூரமான நிலையில் பெண்கள் இருக்கிறாங்க, இலங்கை பெண்கள் மாறிட்டாங்க என்ற மாதிரி ஒரு கருத்துல தான் இந்த தகவலை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றார்கள். ஆனா இந்த சம்பவத்துடைய பின்னணியை நாம் சரியாக ஆய்வு செய்து பார்க்கிற நேரத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த சம்பவத்துல ஏற்பட்டு இருக்கிறது என்பதை அறியக்கூடிய விதத்தில் சில செய்திகள் கிடைக்குது. இந்த கணவரை பொறுத்தளவில் அவர் வெளி தோற்றத்தில் ஒரு நல்ல மனிதரை போன்று மக்கள் மத்தியிலே காட்சியளிக்கக்கூடிய நிலையில்தான் பலரும் கருத்து பரிமாறினார்கள். ஆனால் இவரை பொறுத்தளவில் இவர் கடுமையாக போதைக்கு அடிமையான ஒருவர், எப்போதும் மது அருந்தியவராகத்தான் இவர் இருப்பார். அப்ப இவர் மாலையில விவசாயத்துக்கு போய் காலை நேரத்துல மனைவி கிட்ட ரொம்ப இன்னசென்ட்டாக எந்த ஒரு பாவமும் செய்யாத அப்பாவியாக சாப்பாடு கேட்ட மாதிரியும், பிறகு மனைவி கோவப்பட்டு சாப்பாடு கேட்பியா, எங்கிட்ட சாப்பாடு கேட்ட அருவாளால வெட்டிடுவேன் என்று சொல்லி மிரட்டி வெட்டி போட்டா என்ற அளவுக்கு மாதிரி கொடூரமான ஒரு நிலையில நடந்த ஒரு காரியம் அல்ல.
இந்த மனைவியை பொறுத்தளவுல இந்த குடி பழக்கத்துக்கு ஆளான கணவரிடமிருந்து பலதரப்பட்ட சந்தர்ப்பங்கள் அடி வாங்கி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, தினசரி அந்த மனைவியை தாக்கியதனால் அந்த மனைவியுடைய ஒரு காது கேட்காத அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாங்க, மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்தாங்க. கணவனுடைய கொடுமையிலிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு இல்லையா என்றெல்லாம் பலதரப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல அண்டை வீட்டாருடைய உதவி கேட்டு, அந்த சமூக தலைவர்களுடைய உதவி கேட்டு, யாரும் உதவி செய்யாத நிலையில ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகி ஒரு முறை இந்த சம்பவம் நடக்குது 15ஆம் தேதி. இந்த சம்பவம் நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பதாக இந்த மனைவி போலீசாரிடம் செல்கிறார். சென்று இப்படி என்னுடைய கணவனால் நான் துன்புறுத்தப்படுகிறேன், இந்த துன்புறுத்தலை போலீசார் தலையிட்டு உடனடியாக நிறுத்த வேண்டும், அப்படி நிறுத்தாவிட்டால் அந்த கணவனை கொலை செய்து விட்டுதான் அடுத்த முறை நான் இந்த போலீஸ் நிலையத்திற்கு வருவேன் என்று தகவல் கூறியதாக ஒரு செய்தி கிடைக்கிறது. அப்ப இப்படி போலீஸுக்கு முன்னாடி தன்னுடைய கணவரை பற்றி புகார் செய்கின்ற அளவிற்கு கணவன் மூலம் கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப பல நாட்களாக உடல் ரீதியான வேதனை, மன ரீதியான வேதனை, 4 பேர் நியாயம் கேட்பதற்கு ஒரு நாதியற்ற நிலை, இது போன்ற மன உளைச்சலுக்கு உள்ளான மனைவிதான் 15ஆம் தேதி காலையில இவர் பிட்டு கேட்கிறாரு. அந்த மனைவிக்கு இவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது, ஏதோ ஒரு தகராறு ஏற்பட்டிருக்குது. அந்த மன உளைச்சலின் வெளிப்பாடாகத்தான் சரமாரியான தாக்குதல் நடத்தப்பட்டு கணவன் சம்பவ இடத்திலே உயிரிழக்கிறார். அந்த மனைவி தவறான பெண்ணாக, ஒரு கொடுமை செய்யக்கூடிய பெண்ணாக, அல்லது சட்டத்துக்கு முன்னால் தன்னை காப்பாற்றி கொண்டு தான் எப்படியாவது மறைந்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த சம்பவத்தை செய்துவிட்டு அவர் போலீசாரை நாடி இருக்க மாட்டார். அடுத்த கணம் அந்த அருவாளுடன் போலீஸுக்கு சென்று என் கணவனை நான் கொலை செய்து விட்டேன், இதோ நான் சரணடைந்து விடுகிறேன் என்று சொல்லி போலீசாரிடம் சரணடைகிறார்கள் என்று சொன்னால், இதற்கு பின்னணியில் பெண் கொடுமை நிகழ்த்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இது முஸ்லிம் அல்லாத ஒரு சமூகத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. எந்த சமூகத்தில் நடந்தாலும், இன்று முஸ்லிம் அல்லாத சமூகத்தில் இது நடக்குது, நாளைய தினம் முஸ்லிம் சமூகத்தில் நடக்கலாம். எந்த சமுதாயத்தில் நடந்தாலும் இது போன்ற வன்கொடுமைகள், பெண்ணினத்தை இலக்கு வைத்து தாக்கக்கூடிய, பெண்கள் பலவீனமாக இருக்கக்கூடிய பெண்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தக்கூடிய ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகத்தில் ஆண்களுடைய கொடுமைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக அந்தந்த பகுதிகளில் சமூக நிறுவனங்கள் செயல்பட வேண்டுமா இல்லையா? மத ஆலயங்கள் செயல்பட வேண்டுமா இல்லையா? கோயில்கள், பள்ளிவாசல்கள், மதஸ்தலங்கள் செயல்படணுமா இல்லையா? இப்படி செயல்படாமல் பொத்தம் பொதுவாக விடுபடுவதனால யாரும் நினைத்த விதத்தில் ஒரு குடும்பத்தை நடத்துறாங்க. ஒரு மனைவி என்று சொன்ன அடிமையாக நினைக்கிறார்கள். அந்த மனைவியை எப்படியும் தாம் நடத்தி கொள்ளலாம் என்று விரும்புகிறார்கள். மனைவியை ஒரு போதைப் பொருளாக, ஒரு மாயப் பொருளாக, தான் நினைத்தவாறு புரட்டக்கூடிய ஒரு ஜனாசாவாக, ஒரு சடலமாக நினைத்து வாழக்கூடியவர்களுக்கு கடுமையான ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த பெண்மணி அந்த தவறை செய்திருக்கிறார். அந்த பெண் செய்தது தவறு, அதை நாங்கள் ஆதரிக்கவில்லை. ஆனால் அதற்கு பின்னணியில் இருக்கின்ற காரணங்களை பார்த்தால், மது போதையில் ஒருவன் அழைகிறான், தன்னுடைய மனைவியை தாக்குகிறான். இதை தட்டி கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. எவனாவது தட்டி கேட்டா என்ன அவனோட சாட்டிடுவாங்க, ஏண்ட பொம்பளை, ஏண்ட கள்ள பொண்டாட்டி என்று சொல்லிடுவாங்க, பழி சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பயந்து தொடை நடுங்கி தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் என்று சொல்லி நினைத்து ஒதுங்கி அப்படியே விட்டதுனால இன்றைய தினத்துல என்ன நடக்குது? ஒரு 4 குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு நடந்த கதி. கணவர் இழந்து மரணித்து விட்டார், கொலை செய்யப்பட்டு விட்டார், தாய் சிறையில் இருக்கிறார், 2 பிள்ளைகள் திருமணம் முடித்தவர்கள், 2 பிள்ளைகள் திருமணம் முடிக்காதவர்கள். திருமணம் முடித்தவர்களுடைய அந்த குடும்பத்திலும் அவர்களுக்கு தலைக்குடிவு, திருமணம் முடிக்காத குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. இப்படி பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது இந்த போதை பழக்கம், ஆணாதிக்க பழக்கம். இன்று கொழும்பிலும் பல இடங்களில் வரக்கூடிய புகார் என்னென்று சொன்னார், குடும்ப நல உளவியல் ஆலோசனைகளை வழங்கக்கூடிய செயல் திட்டத்தை நாம் ஜமாத்தூடாக மேற்கொண்டு வருகிறோம். பலதரப்பட்டவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? என்னுடைய மகன் ஐஸ் போதையில் இருக்கிறான், அவருடைய மனைவியை அவன் தாக்குகிறான், நிர்வாணப்படுத்துகிறான், மிரட்டுகிறான், போட்டோக்களை எடுத்து வெளியிடுவேன் என்று சொல்லி பயங்காட்டுறான், காசு பணம் கேட்கிறான், மருமகளை காப்பாத்துக்கிட்டு மாமியார் புகார் செய்யற அளவுக்கு நிலை இருக்கிறதா இல்லையா? இந்த மாதிரி போதை பழக்கத்துல, ஐஸ் போதையாக இருந்தாலும் மதுவாக இருந்தாலும், எந்த போதை பழக்கத்துல எவன் இருக்கிறானோ அவனால் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, இலங்கையில சட்ட ரீதியான பல பாதுகாப்பு முறைகள் இருக்கிறது. பெண்களுக்கான பாதுகாப்பு போலீஸ் பிரிவுகள் இருக்கின்றன, சிறுவர்களை பாதுகாப்பதற்கான போலீஸ் பிரிவுகள் இருக்கின்றன. அதே போன்று குடும்ப வன்கொடுமைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய பல சிவில் அமைப்புகள் இருக்கிறார்கள். அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு அவர்களிடம் இந்த தகவல்களை சாட்சியங்களுடன், ஆதாரங்களுடன் ஒப்படைத்து நடவடிக்கை எடுக்க வைங்க.
ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா அடுத்த வீட்டுக்காரன் பார்த்து சிரிக்க கூடாது, அடுத்த வீட்டுக்காரன் பார்த்து இது என்னுடைய பிரச்சனை இல்லைன்னு ஒதுங்க கூடாது. அப்படி ஒதுங்கினா இன்னைக்கு அடுத்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை நாளைக்கு உங்க வீட்டுல நடக்கும் என்பதை நினைத்து இவர்கள் இந்த அநியாயங்களை தட்டி கேட்க வேண்டும். அநியாயம் செய்பவனையும் தட்டி கேட்க வேண்டும், அநியாயம் செய்பவனுக்கும் உதவி செய்ய வேண்டும், அநியாயத்துக்கு உள்ளானவனுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்படி அநியாயம் செய்யறவனுக்கு உதவி செய்யறது என்று. அநியாயம் செய்யறவன் அநியாயத்தை தட்டி நிறுத்து, தட்டி கேளு, அதை தடுத்து நிறுத்து, அதுதான் அவனுக்கு நீ செய்கின்ற உதவி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள் என்று சொன்னா, இந்த மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய டொமெஸ்டிக்கா நடக்கக்கூடிய டொமெஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய குற்றங்களை பொறுத்தவரையில் அவற்றை ஆதாரங்களுடன் நிரூபிக்கக்கூடிய விதத்தில் போலீசார் பாதுகாப்பு தரப்புக்கு கொடுத்து அவற்றை தீர்த்து வைப்பது சமூகத்தின் கடமையாக இருக்கிறது. பள்ளிவாசல்கள் தலையிட வேண்டும், மதஸ்தலங்கள் தலையிட வேண்டும். அந்த பள்ளிவாசல்களுக்கு ஒரு புகார் சென்றால் அவற்றில் கவனக்குறைவாக இருக்காமல் நேரடி விசாரணைகளை நடத்தி அந்த சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு போலீஸுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போயிருவோம், பள்ளிவாசல் நிர்வாகமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமா நின்றோம் என்று மிரட்டல் கொடுத்தாதான் இந்த அநியாயக்கார அயோக்கிய பயல்கள் இது போன்ற அநியாயங்களை செய்யாமல் இருப்பார்கள். கடைசியில அந்த மனைவி கொலைக்காரியாகி கணவரும் உயிரை இழந்து ஒரு குடும்பமே நடுத்தருக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். திருமணத்தின் போது திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக ஒரு மணமகனை திருமணத்திற்காக பேசி வந்திருந்தா முதலாவதாக நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, ஒரு சிகரெட் பழக்கமாவது இருக்குதான்றது பாருங்க. இருந்தா கண்டிப்பாக திருமணம் முடித்து வைக்காதீர்கள். இந்த காலத்துல சிகரெட் பழக்கத்திலாவது எவனாவது இருந்தாலும் அவன் கண்டிப்பாக படிப்படியாக கடுமையான போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. எனவே திருமணத்திற்கு முன்பதாக ஒரு மணமகனை தேர்வு செய்வதற்கு முன்பதாக முஸ்லிம்களாக இருந்தா மார்க்கத்தை பாருங்க, குர்ஆன் ஹதீஸை பாருங்க, தௌஹீத் இருக்குதான்னு பாருங்க. அது இல்லைன்னு சொன்னா அது மேலோட்டமான மார்க்கம் வேண்டா, வளைந்து நிலையக்கூடிய மார்க்கம் வேண்டா, நல்ல பொடியே தொழுமையாளி என்று வருவாங்க. அடிப்படை அக்கீதா எடுத்துன்னு தெரியாது, கொள்கை விளக்கம் என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் முடித்து வைக்காதீர்கள் என்றோம். நல்ல மார்க்க விளக்கம் உள்ள அக்கீதால சரியாக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பையனாக இருந்தால் அப்படிப்பட்ட மணமகன்மார்களுக்கு தான் திருமணத்தை முடிச்சு வைக்கணும் என்றோம். அதிலையும் குறிப்பாக சிகரெட் பழக்கம் உள்ள போதை பழக்கம் உள்ள எவனுக்கும் திருமணத்தை நாங்கள் முடிச்சு வைக்க கூடாது. நீ அப்படியே தனி கட்டையா கெட, உனக்கெல்லாம் எதுக்கு ஒரு திருமண வாழ்க்கை? நீ திருமணம் முடிச்சு உன்னுடைய இந்த போதை பழக்கத்தில் உள்ள பிரச்சனையின் காரணமாக மனைவி அடிமையாக்கி மனைவி அடிச்சு தாக்கி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையா நீ நடத்துவாய். நாசமா போகிற ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கு நீ திருமணம் ஆகாம இருப்பதுதான் நல்லது என்ற வகையில அத்தகையவர்களுக்கு திருமணம் நாங்கள் பொண்ணு கொடுக்கவே கூடாது. எல்லாரும் டிமாண்ட் பண்ணி பாருங்க, இவங்க திருந்துவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இப்படி பெண்களுக்கு கொடுமை செய்கின்ற நேரத்துல பெண்கள் அவசரப்பட்டு அவசர கோபத்தால் முன்கோபத்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெறுப்பின் காரணமாக கொலை செய்கின்ற அளவுக்கு மாறுகிறார்கள். அந்த கொலை செய்த பெண்ணை நாங்கள் கண்டிக்கின்றோம். அப்படி செய்திருக்க கூடாது, பொறுமையை காத்திருக்க வேண்டும். சட்டத்தை தன் கையில் எடுத்தது தவறு, ஆனால் அவரை அந்த விஷயத்துக்கு தூண்டி குற்றம் செய்வதற்கு காரணமாக இருந்தவர் அந்த பெண்ணின் கணவர் தான் என்பதை இதன் மூலம் நாங்கள் விளங்குகிறோம். பெண்கள் பலவீனமானவர்கள். இஸ்லாமிய பார்வை என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வ இன் ஆவஜ ஷைஇன் ஃபில் லிலை அலாஹு, எலும்புகள்ல மிகவும் வளைந்த எலும்பு விலா எலும்புதான். வ இன் ஸஹத்த துகீமுஹு கஸர்தஹு, நீங்கள் அதை ஒரே அடியாக நிமிர்த்த போனால் அதை நீங்கள் உடைத்து விடுவீர்கள். எனவே ஃபஸ்தௌசு பின்னிஸா, பெண்கள் விஷயத்திலே நல்லதை நாடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில 3331வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பெண்கள் விஷயத்தில் தவறுகள் பலவீனங்கள் இருக்கும். அந்த பலவீனங்களை வளைந்து நெளிந்து நாங்களும் அவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் வாழ சொல்லுதே தவிர ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடத்த சொல்லல, குடும்பம் தான் நடத்த சொல்லுது. அவ பெண்கள் தரப்புல நடக்கக்கூடிய தவறுகளை நாங்கள் விளங்கி அவர்களுடைய பலவீனங்களை புரிஞ்சு அவர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு நாங்க எட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு கட்டளை தான் இஸ்லாம் ஆண்களுக்கு விடுத்திருக்கிறது. திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவர்கள் விஷயத்தில் சிலதை வெறுப்பீர்கள், நீங்கள் எதை அவர்கள் விஷயத்தில் வெறுக்கிறீர்களோ அதிலே அல்லாஹ் தஆலா பல நன்மைகளை வைத்திருப்பான். அப்படிங்க வெறுப்பு, அழகு இல்லை என்று வெறுக்கலாம், பணிவு இல்லை என்று வெறுக்கலாம், மரியாதை தருவது இல்லை என்று வெறுக்கலாம், சமைப்பதில்லை என்று வெறுக்கலாம், இவள் பொழுதுபோக்கிலே மூழ்கி இருக்கிறார் என்று வெறுக்கலாம். ஆனால் அதை படிப்படியாக எட்ஜஸ்ட் பண்ணி அவர்களை திருத்தி எடுங்க. அதை விட்டுட்டு அவங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுங்கன்னு சொன்னா பலவிதமான விபரீதங்கள் ஏற்படலாம். அதனால நீங்கள் வெறுக்கக்கூடிய விஷயத்தில் கூட அல்லாஹ் நன்மையை வச்சுற அளவுக்கு அல்லாஹ் நிலைமையை மாத்துவான்.
பொறுத்து நடந்துக்கோங்க, விட்டு கொடுத்து நடங்க என்று இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். பெண்களை அடிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்துல விவாகரத்தாகிற அளவுக்கு ஒரு பெண் செல்வாரே ஆனால் அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட அளவில் காயம் ஏற்படாத அளவுக்கு லேசா அந்த கணவன் மனைவியை வெறுக்கிறார் என்றதை எடுத்து காட்டுறதுக்காக லேசா மேல தட்ட சொல்லுது. இஸ்லாம் அனுமதித்து இருக்கும் போது ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில 4942வது செய்தியா பதிவு செய்யப்படுது. ஒரு அடிமையை அடிப்பதை போல் உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் யாரும் அடிக்க கூடாது. சும்மா யுஜாபியும் பிறகு அந்த நாள்ல இரவுல போயிட்டா ஓட நீங்க இல்லறத்தில் ஈடுபடுகிறீர்கள், வெக்கமில்லையான்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனைவியை நீங்க அடிப்பீங்களா? அடிமை அடிக்கிற மாதிரி அடிப்பீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்கிறாங்க. ஒரு பெண்மணி, ஒரு பெண்ணை நீங்கள் அடிக்காதீர்கள், நீங்க அவங்கள அடிமைகளை அடிப்பதை போட்டு கொடுமைப்படுத்தாதீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு கடுமையான கட்டளையிட்டு இருப்பதை பார்க்கலாம். அப்ப அந்த கணவன், மரணித்த கணவர் வெளிப்படையான உலகத்துல நல்ல மனிதரை போன்று காட்சி அளித்திருக்கலாம். நல்ல மனுஷன் புட்டு தானே கேட்டாரு, என்னத்தை கேட்டாரு, புட்டு கேட்டதுக்கு வெட்டி போட்டாலே என்றெல்லாம் அந்த பெண்ணை தப்பாக சித்தரிக்கிறவர்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும். அந்த உள்ளரங்கத்தில் அந்தரங்கத்தில் என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியுமா? இப்பதான் சில செய்திகள் கசியுது. ஒருத்தர் ஊரகத்துக்கு நல்லவனா காட்சி அளிக்கலாம், ஆனா பொண்டாட்டிக்கிட்ட கொடுமையானவனா இருப்பான். பொண்டாட்டிக்கிட்ட தான் அவன் முழு வேஷமும் கலையும். அந்த மனைவியிடம் அவன் கொடூரனாக இருந்தால் அவன் மற்ற மனிதர்களிடம் நல்லவனாக இருந்து எந்த அர்த்தமும் இல்லை. திருமதியில் 1082வது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அக்மல் முஃமினீன ஈமானன், ஒரு ஈமான் நிறைந்த ஒரு மூமினுடைய நிலை எப்படி என்று சொன்னா, அஹ்ஸனுஹும் குலுகா, அவருடைய நற்குணத்தில் அவர் முழுமையடைந்தவராக சிறந்தவராக இருப்பார். வஹியாருக்கும் நிசாயின் குலுகா, உங்கள சிறந்தவர் உங்கள் மனைவிமார்களிடத்தில் நீங்கள் நல்லவராக இருப்பவர் தான், சிறந்தவராக இருப்பவர் தான். பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேரை எடு, பொண்டாட்டிக்கிட்ட நல்லவனா இரு. பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தி அநியாயப்படுத்தி அவளை சிரமப்படுத்தி ஊருலகத்துக்கு நல்லவனா இருந்தா நீ நல்லவனே இல்லைன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த சம்பவத்துல என்ன நடக்குது? ஊருலகத்துக்கு பாக்குறதுக்கு ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆளு, ஆனா மனைவியை கொடுமைப்படுத்தி அவ தாங்க முடியாம போலீஸ் ஸ்டேஷன்ல பல தடவை போய் சொல்லி அவங்களும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்தார்களா இல்லையான்றது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில அவ கொலை செஞ்சிட்டா. அப்ப மன உளைச்சல் வெளிப்பாடு, வெளியே சொல்றதுக்கு யாரும் இல்லை, உதவுவதற்கு யாரும் இல்லை, இரத்த உறவுகள் இல்லை, அண்டை வீட்டார்கள் இல்லை, ஊரு ஜமாத்துகள் தலைவர்கள் சமூக அமைப்புகள் இல்லை. எனவே தானே தன்னுடைய வாழ்க்கை விஷயத்துல முடிவெடுக்கிறோம் என்று அந்த பெண்மணி அவசரப்பட்டு விட்டால், சட்டத்தை கையில் எடுத்து விட்டால், கொலை செய்து விட்டால். இப்ப அந்த பெண்மணி காலகாலமாக ஜெயில கிடக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. அப்ப இந்த மாதிரி நிலைகள் வராமல் இருக்க ஆண்கள் நல்ல மாதிரி பெண்களோடு குடும்பத்தை நடத்துங்க. இப்படி செஞ்சதனால ஒரு விட்டு கொடுப்பு இல்லாத ஒரு நிலை, மனைவிமார்களை மதிக்காத நிலை, மனைவிமார்களுடைய பலவீனங்களை புரியாத நிலை, மனைவிமார்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை கொடுக்காம இவன் மட்டும் பெரிய அரசன் மாராசன், இவன் பெருசா எதிர்பார்ப்பான். இவனுக்கு எல்லாம் டைமுக்கு டைம் காலடியில சேரணும், இவனுக்கு நேரத்துக்கு சமையல் சேரணும், இவன் நினைக்கிறது டைம் டேபிள் எல்லாம் வச்சு சாப்பாடு கேட்கிறவங்க எல்லாம் கணவன்மார்கள் மத்தியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில பெண்களை அடிமைப்படுத்துறதுனால ஏற்பட்ட ஒரு நெருக்கடி தான் இந்த கொலை என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். மனைவிமார்களோட நல்ல விதத்துல நடக்கணும். நான் சரியா நீ சரியான்னு போட்டி போடாம எது இந்த குடும்பத்துக்கு தேவையோ அது அழகான முறையில் ஆலோசனை செஞ்சு கலந்துரையாடி எது தேவையானதோ அதை சாதிக்கும் பண்பு ஒரு பெண்ணிடம் இருக்க வேண்டும், ஒரு ஆணிடம் இருக்க வேண்டும். ஆதிக்கம் செலுத்தாமல் அன்பு செலுத்தி வெல்லக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அபூதாவுதுல 1830வது செய்தியில, மா ஹக்கு ஸௌஜத்தி அஹதினா அலைஹி, நம்முடைய மனைவிமார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா ஹக்கு ஸௌஜத்தி அஹதினா அலைஹி, நம்முடைய மனைவிமார்களுக்கு நம்மில் ஒருவர் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன் துதிமஹா இதா தஇம்த, நீ சாப்பிடும்போது அவளுக்கு சாப்பிட கொடு, வ தக்ஸுஹா இதா தஸைத, நீ உடுக்கும் போது அவளுக்கு உடுக்க கொடு, அல்லது நீ உழைக்கும் போது அவளுக்கு உடுக்க கொடு, வலா துரிபில் வஜ்ஹ, முகத்துக்கு அறைந்து விடாதே, வலா துகம்மி, அவளை திட்டு விடாதே, வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத், அவளை கண்டிப்பதாக இருந்தால் வீட்டுக்குள்ளே தவிர வெளியே வைத்து கண்டிக்காதே என்று இது மனைவிக்கு ஆண்கள் செய்ய வேண்டிய கடமையாக இஸ்லாம் சொல்லுது. இவங்க அடிச்சு நாசமாக்குறாங்க. கன்னத்துல அறையிறதுன்றது சர்வ சாதாரணமான எடுத்தடுப்புல கன்னத்துல அரைஞ்சிடுவாங்க. மாறி பெண்கள் அறைய ஆரம்பிச்சா இதான் நடக்கும், கொலைதான் நடக்கும். அதனால ஆண்கள் இந்த விஷயத்துல படிப்பிட பெறணும். பெண்கள் அடங்கி இருக்கிறாங்க, உங்களுக்கு பயத்தில் அல்ல. திருப்பி அடிக்க நினைச்சா இந்த மாதிரி வெட்டு குத்தால போய் நின்றும் வாழ்க்கை நாசமாயிரும் என்றதுனால அடங்கி கிடக்கிறாங்க என்றதை விளங்கி அவங்க பலவீனம் என்று நினைச்சு எதையும் பண்ணலாம், அவங்களை அடிச்சு உதைச்சி மிதிச்சு அவங்களோட குடும்பம் நடத்தலாம் என்று சொல்லி நினைச்சா இந்த அறுவாள் வெட்டு இந்த மட்டக்களப்பு சம்பவம் ஞாபகத்துக்கு வரணும்.
கவனமாக பெண்களோடு அன்போடு பாசத்தோடு நடந்துக்கோங்க. அவங்கள மட்டமாக்க நினைச்சீங்கன்னா, அடிமையாக்க நினைச்சீங்கன்னா அருள்வாள் ஞாபகத்துக்கு வரணும் என்றது இந்த செய்தியில ஒரு படிப்பினையாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த சம்பவத்துல கடைசியில 4 பிள்ளைகள், அம்மா சிறையில, அப்பா மரணித்து, 2 பேருக்கு திருமணமான ஒரு குடும்பத்துல தலைக்குடிவு, மற்ற 2 பேருக்கு எதிர்காலம் கேள்விக்குறி என்ற ஒரு விதமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் இந்த போதைக்கு அடிமையானவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு பெண்களை கொடுக்காதீர்கள். மனம் பேசி வந்தால் அவர்களை புறக்கணித்து, சிகரெட் குடிக்கிறவனுக்கு கூட எவரும் திருமணம் முடிச்சு வைக்காதீங்க. இந்த போதை ஒழிப்பு திட்டத்தை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. இன்னும் அதிகமான அளவு அரசாங்கம் அதை வீரியத்துடன் செயல்பட வேண்டும். அதற்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதும் இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் ஒரு படிப்பினையாக பெற்றுக்கொள்வதோடு, இந்த போதை ஒழிப்பை அரசாங்கம் செய்யும் வரைக்கும் நிற்காமல் ஒவ்வொரு உயிரும் இப்படி இழந்து கொண்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் நாங்க ஒவ்வொரு குடும்பமும் நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருக்கும். எனவே நம்முடைய சக்திக்கு உட்பட்டு தடுப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அந்த காரியங்களில் ஒவ்வொரு சிவில் குடிமகனும் ஈடுபட வேண்டும் என்பதை ஒரு படிப்பினையாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் குடும்பம் எப்படி நடத்தணும் என்று அழகா சொல்லுது. அதை நாங்க ஃபெமிலி கவுன்சிலிங்காக நம் ஜமாத் சார்பாக கொடுத்துட்டு இருக்கிறோம். திருமணத்துக்கு நுழைவதற்கு முன்பதாக யாரெல்லாம் இருக்கிறீங்களோ குடும்பத்தை எப்படி நடத்தணும் என்றதை குர்ஆன் சுன்னா அடிப்படையில, வஹீன் அடிப்படையில நம்மளை படைச்ச இறைவன் எப்படி சொல்றான் என்றதை கேட்டறிய விரும்பினால் நம் ஜமாத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய திருமணத்துக்கு முன்பதான அந்த உளவியல் ஆலோசனைகள், திருமண உளவியல் ஆலோசனைகளை வழங்குவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். அதுவும் கட்டாயமாக ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் ஒரு படிப்பினையாக பெற்றுக்கொள்கிறோம். எனவே அந்த பெண்ணை சாடுவதற்கு பதிலாக சம்பவத்துக்கு காரணமானது என்ன என்பதை பார்த்து அதை ஒழித்து கட்டுவதற்கு இந்த சமூகம் பாடுபட வேண்டும் என்பதுதான் சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடாக நாம் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்ததாக ஒரு சகோதரி மாத்தலையிலிருந்து கேட்கிறாங்க, என் கணவர் திருமணத்துக்கு முன் வாங்கிய சொத்தில் அவருடைய சகோதரிகளுக்கு இஸ்லாமிய சட்டப்படி பங்கு கொடுக்கணும், சொத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அது மார்க்கத்துல கூடுமா என்று கேட்கிறாங்க. முதல்ல ஒரு சொத்துக்கு சொந்தக்காரர் அவரு மரணிப்பதற்கு முன்பதாக அவருடைய சொத்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில ஃபராயில் முறையில கிஸ்மாவாக பிரிப்பட்டு சென்று விடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல சொல்றான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். ஒரு ஆணுக்கு அவருடைய பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் பங்கு உண்டு. மிம்மா தரக்கல் வாலிதான், அவர்கள் பெற்றோர்கள் விட்டு சென்றதில், வல் அக்ரபூன அவர்களுடைய உறவினர்கள் விட்டு சென்றது என்றால் அவர் மௌத்தா போன பிறகு, சொத்துக்குரிமையாளர் மௌத்தா போன பிறகுதான் சொத்து பங்கீடு. வலின் நிசாயி பெண்களுக்கு உரியது நசீபுன் ஒரு பங்கு இருக்குது. மிம்மா தரக்கல் வாலிதானி வல்லக்கரவும் அவர் பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றது. மிம்மா கல்லமின் கசுர அது கொஞ்சமா இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் நசீபன் மஃபுரூலா இது கட்டாயம் பிரிக்கப்பட வேண்டிய பாக பிரிவினை என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப சொத்துக்கு சொந்தக்காரர் மரணித்த பிறகுதான் அவருடைய சொத்து பிரிப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயம். இப்போ ஃபராயில் என்பது வாரிசுரிமை என்பது சொத்துக்கு சொந்தக்காரர் மரணித்த பிறகு பிரிப்பட வேண்டிய ஒன்று என்பதை முஸ்லிம் சமூகம் விளங்கி கொள்ள வேண்டும். மௌத்தா போறதுக்கு முன்னாடியே சொத்த பிரி என்று புள்ளையில் சண்டை போடக்கூடாது. மௌத்தா போறதுக்கு முன்னாடியே பெற்றோர்கள் இருந்து காரு இவருக்கு, பங்களா இவருக்கு, ஹோட்டல் இவருக்கு, கடை இவருக்கு என்று பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. எல்லாம் விட்டு சென்றதானே பிரிச்சு கொள்ள சொல்றாங்க. அப்ப நீங்க சொத்துக்கு சொந்தக்காரர் முதல்ல சொத்தை அனுபவிங்க, அந்த சொத்தை நீங்க சாப்பிடுங்க. சில பேர் சொத்து வச்சிருப்பாங்க, அனுபவிக்க மாட்டாங்க. எதுக்கு அல்லாஹ் அந்த நியமத்தை தந்தான்ன்றதே விளங்காம உரிய முறையில ஜகாத்தை கொடுத்தா, உரிய முறையில ஏழைகளுக்கு உரிய ஹக்க கொடுத்தா அந்த சொத்தை அனுபவிக்கலாமா இல்லையா? அல்லாஹ் தந்த ஒரு நியமத்தா இல்லையா? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை மக்களுக்கு பகிரங்கப்படுத்துகின்றான். அப்ப நீங்க அதை அனுபவிச்சு அதை வெளிப்படுத்தும் போது மக்கள் அதை பார்ப்பாங்க, பல பேர் உங்களை நாடுவாங்க. அந்த சொத்துல நீங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுத்துட்டு மீதமானதை நீங்க அனுபவிக்கணும். அனுபவிக்காம சேர்த்து வச்சு புள்ளனுக்கு கொடுக்குறோம் என்ற பேர்ல புள்ளல் எடுத்து அடிச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு அந்த சொத்துக்காக ஆளாளுக்கு சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதே தவிர அதுல ஒரு சீரான நிலை ஏற்படுதா? மகனுக்கு வேணும், சீதனத்துக்கு வேணும், மருமவளை கொண்டு வைக்கிறதுக்கு ஊடு வேணும் என்று ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க? சொத்துக்களை அவங்க அனுபவிக்காமல் இருப்பதை பார்க்கிறோம். முதல்ல அனுபவிங்க. நீங்க ஹலாலான முறையில சம்பாதிச்ச சொத்தை ஜக்காத்துடைய கடமையை நிறைவேற்றினீங்கன்னா அதை முழுவதுமாக உங்களுக்கு அனுபவிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதற்கு பிறகு நீங்கள் மரணித்த பிறகு வேண்டுமானால் உங்களுடைய சொத்துக்களை என்ன செய்யலாம்? உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா என்றதை வச்சு சகோதரர்கள் சகோதரிகளுக்கு பங்கு போகுமா இல்லையாண்டு முடிவாகும். இதுக்கு குர்ஆன்ல கலாலா என்று சொல்லுவாங்க. 4வது அத்தியாயத்துல 11வது வசனமும் 176வது வசனமும்
இந்த கலாலா சம்பந்தமாக பேசுகிறது. அதுல 176வது வசனம் தான் கடைசியாக அருளப்பட்ட வசனம். அந்த வசனத்துல உள்ள சட்டத்தின் அடிப்படையில அல்லாஹ் சொல்கிறார், யஸ்தஃப்தூனக, உங்களிடம் மார்க்க ஃபத்வா கேட்கிறாங்க. குலில்லாஹு யுஃப்தீகும் ஃபில் கலாலா, அல்லாஹ் கலாலா விஷயத்துல உங்களுக்கு ஃபத்வா தர்றான். ஹலக லைஸ லஹு வலதுன், ஒரு மனிதன் அவருக்கு பிள்ளைகள் இல்லாத நிலையில் மரணித்து விட்டால், வலவு உக்துன், சகோதரி இருந்தால், ஃபலஹா நிஸ்பு மா தரக, அந்த பெண்ணுக்கு அவர் விட்டு சென்றதுல பாதி சொத்து உண்டு. வஹுவ யரிசுஹா இல்லம் யகுல் லஹா வலதுன், ஒரு பெண்மணி இறக்கும் பொழுது பிள்ளை இல்லாத நிலையில் இறந்து விட்டால் அவளது சகோதரன் அவளுக்கு வாரிசாகுவாள். அப்ப சகோதரர்கள் சகோதரிகள் ஒருவருடைய சொத்துக்கு எப்ப வாரிசாகுவாங்கண்டா, அவர்களுக்கு மரணித்தவருக்கு சொத்துக்கு சொந்தக்காரருக்கு பிள்ளை இல்லாத நிலையில். பிள்ளை இருந்தால் பிள்ளைகள் தான் அசபாவாக அந்த சொத்துக்கு வாரிசாகி விடுவார்கள். அப்ப மார்க்க அடிப்படையில சகோதரிகள் சகோதரர்கள் ஒருவருடைய சொத்துக்கு வாரிசு உரிமையில பங்கு கேட்கிறதாக இருந்தா, அந்த சொத்துக்கு உரிமையாளர் பிள்ளை இல்லாத கலாலா நிலையில் சந்ததியற்ற நிலையில் மரணித்திருக்க வேண்டும் என்பது குர்ஆன் கூறக்கூடிய சட்டம். அப்படி பிள்ளை இல்லாத நிலையில் அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் மரணிக்கும் பொழுது 2 சகோதரிகள் இருந்தால் அந்த 2 சகோதரிகளுக்கு 3/2 பங்கு உண்டு. மிம்மா தரக்க, சொத்துக்கு சொந்தக்காரர் விட்டு சென்றவற்றில் 3/2 பங்கு உண்டு. அவர்களுக்கு சகோதரர்களும் சகோதரிகளுமாக இருந்தால், சொத்துக்கு சொந்தக்காரன் மௌத்தா போறாரு, சந்ததிகள் இல்ல, சகோதரர்களும் சகோதரிகளும் இருந்தால், 2 பெண்களுக்கு கிடைக்கும் பங்கு போன்று ஒரு ஆணுக்கு கிடைக்க வேண்டும் என்று, ஆணுக்கு 2 மடங்கும் பெண்ணுக்கு 1 மடங்கும் என்று போகணும் என்று அல்லாஹ் சொல்றான். யுபையினுல்லாஹு லக்கும் அன் தலில்லு வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். நீங்க வழி கேடாம இருக்கிறதுக்காக அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், தெளிவுபடுத்துறான். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப கேள்வி கேட்ட சகோதரியுடைய கணவன் இறந்த பிறகுதான் சொத்து பங்கிடப்பட வேண்டும். அந்த கணவன் இறக்கும் போது இந்த கேள்வி கேட்ட சகோதரியுடைய கணவனுக்கு குழந்தைகள் இல்லாவிட்டால் தான் சகோதரிகளுக்கு, அந்த சொத்துக்கு சொந்தக்காரர் இந்த கேள்வி கேட்ட சகோதரியுடைய கணவனுடைய சகோதரிகள் இருந்தா, வெறுமனே ஒரு சகோதரி இருந்தா பாதி, 2 சகோதரிகள் இருந்தா 2 மடங்கு, பல சகோதரிகள் இருந்தால் சகோதரர்கள் இருந்தால் ஆண்களுக்கு 2 மடங்கு பெண்களுக்கு 1 மடங்கு என்ற வீதத்துல அவங்க அசாபாவாக அந்த பங்கை பெற்றுக்கொண்டு சென்று விடுவார்கள். இதுதான் மார்க்கத்துல சொல்லப்பட்ட சட்டம். இந்த நேரத்துல மனைவிக்குரிய நிலை என்ன? மனைவியின் நிலையை பத்தி அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலக்கும் நிஸ்ஸு மா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுல் லஹுன்ன வலதுன். அந்த மனைவிமார்களுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் அவர்கள் விட்டு சென்றதுல பாதி உங்களுக்கு உண்டு. ஃபைன்கான லஹுன்ன வலதுன், மனைவிமார்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் ஃபலக்குமுர் ருபுஅ மிம்மா தரக்ன, அவர்கள் விட்டு சென்றதுல 4/1 உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். அதாவது மனைவிமார்கள் விட்டு சென்றதுல மனைவிமார்களுக்கு பிள்ளைகள் இல்லாத நிலையில் கணவன்மார்களுக்கு பாதி வந்துடும். பிள்ளை இருந்தால் 4/1 வந்துடும். அதே மாதிரி மனைவிமார்களுக்கு கிடைக்கிறத பத்தி அல்லாஹ் பேசும்போது, அவர்களுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் நீங்கள் விட்டு சென்றவற்றில் 4/1 பங்கு உங்களுடைய மனைவிமார்களுக்கு கிடைக்கும். அவர்கள் வசியத்தையும் கடையில் நிறைவேற்றிய பிறகு பிள்ளை இருக்கும் நிலையில் சொத்தை விட்டு சென்றிருந்தால் கணவன்மார்கள் விட்டு சென்ற சொத்துல 8/1 பங்கு மனைவிமார்களுக்கு உண்டு. அப்ப கணவன் பிள்ளை இருக்கும் நிலையில் மரணித்து விட்டால் மனைவிக்கு 8 உண்டு. பிள்ளை இல்லாத நிலையில் மரணித்து விட்டால் மனைவிக்கு 4 உண்டு. மனைவி பிள்ளை இருக்கும் நிலையில் மரணித்து விட்டால் கணவனுக்கு 4 உண்டு. மனைவி பிள்ளை இல்லாத நிலையில் மரணித்து விட்டால் கணவனுக்கு பாதி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த சகோதரியுடைய கணவன் மரணிக்கும் போது பிள்ளை இருந்தால் சகோதரிக்கு, அதாவது மனைவிக்கு 8/1 கிடைக்கணும். இதுதான் சட்டம். அதே நேரத்துல ஒருத்தர் உசுரோடு இருக்கும் போது சொத்தை செலவழிக்கலாமா இல்லையா? சொத்து செலவழிக்காம வைக்கணும் என்றது இல்லையே. அப்ப சொத்து செலவழிக்கலாம், யாருக்கும் கொடுக்கலாம். சொத்துக்கு உரிமையாளர் அவர் மனைவிட கடமையை நிறைவேற்றார், பெற்றோர்களுடைய கடமையை நிறைவேற்றார், பிள்ளைகளுடைய கடமையை நிறைவேற்றுகிறார். இன்னும் மேலதிகமா சொத்து இருக்குது, அவருடைய உடன் பிறந்தவர்கள் சகோதரிகள் யார் உறவினர்களுக்கு சொத்து செலவழிக்கலாமா இல்லையா? அதுக்கு ஏதாவது வரம்பு இருக்குதா? வரம்பு இல்லை. அவர் நினைச்சு எதையுமே என்ன செய்யலாம், செலவழிக்கலாம்.
அப்படி செலவழிக்கும் போது அவர் ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும், அவருடைய சந்ததிகள் நாளைய தினம் யாரிடமும் கையேந்தக்கூடிய நிலையில் அவர் வைத்து விட்டு செல்லக்கூடாது. அந்த சந்ததிகளை பிச்சைக்காரர்களாக ஆக்கிவிட்டு இவர் இவர் ஒரு கொடையாளியாக மாறினால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதனால் இவர் தர்மம் செய்யலாம், இவர் அனுபவிக்கலாம். ஆனா பிள்ளைகளை நினைச்சு, எதிர்காலத்தை நினைச்சு அவர்களை ஓட்டாண்டியாக விட்டுவிடக்கூடிய நிலையில தள்ளாம அவர்களுக்குரிய ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தணும் என்பது ஒரு செய்தியில வருகிறது. சஹீஹுல் புகாரியில 1295வது செய்தி. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு போற நேரத்துல மக்கால வச்சு நோய்வாய்ப்படுறாங்க. ரசூல் அவங்கள அடிக்கடி விசாரிக்க போறாங்க. அப்ப அவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், வஅனது மாலின், நான் செல்வந்தராக இருக்கும் நிலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நான் நோய்வாய்ப்படுறேன். வலா யரிசினு இல்ல பினத்துன், எனக்கு ஒரு மகனை தவிர யாரும் இருக்கல. அஃபா தஸத்தகு பிசுலுஸை மாலி, என்னுடைய சொத்தில் 2/3 நான் செலவழிக்கட்டுமா என்று கேட்கும்போது காலலா, ரசூலா வேண்டாம் என்றாங்க. ஃபகுத்து பிஷத்ரி, பாதி செலவழிக்கலாமா? ரசூலா சொல்றாங்க லா, வேண்டாம். சும்ம கால அஸ்ஸுலுசு, நீ வேணுமென்றா 1/3 செலவழி. வஸ்ஸுலுசு கபீருன், 1/3 பெருசுதான். அவு கபீருன், அல்லது அதிகமானதுதான். இன்னக அன் ததர வரசதக அக்னியாக கைருன் மின் அன் ததரஹும் ஆலத்தை யதகஃபஃபூன நாஸ, மக்களிடம் கையேந்தக்கூடிய நிலையில் உன்னுடைய குழந்தைகளை ஓட்டாண்டிகளாக விட்டு செல்வதை விட அவர்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வதுதான் சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, வ இன்னக லன் துன்ஃபிக நஃபகத்தன் தப்தகி பிஹா வஜ் அல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி எந்த செலவை செலவிட்டாலும் இல்லா உஜிர்த பிஹா, அதன் மூலம் உனக்கு கூலி கொடுக்கப்படும். ஹத்தா மா தஜ்அல ஃபீ இம்ராஅதிக, உன்னுடைய மனைவியுடைய வாயில் நீர் ஊட்டுகின்ற ஒரு உணவாக இருந்தாலும் சரி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? சொத்து இருந்தா செலவழிக்கிறோம் என்ற பேர்ல கண்ட மாதிரி செலவழிக்காது. அதிகபட்சம் 1/3 என்ற அளவுக்கு செலவழிச்சுட்டு மற்றவனுடைய சந்ததிகளுக்கு விட்டு செல்லு, அவங்களை அடுத்தவங்க கிட்ட கையேந்தக்கூடிய நிலையில விட்டு செல்லாது என்று சொல்லிவிட்டு ரசூலா சொல்றாங்க, குடும்பத்துக்காக செலவழிச்சா, மனைவிக்கு நீங்க ஒரு கவலை உணவு நீங்க ஊட்டுறீங்க, அதுக்கு கூட நன்மை கிடைக்கும் என்றாங்க. அப்ப குடும்பத்துல மனைவி வருவாங்க, பிள்ளைகள் வருவாங்க, பெற்றோர்கள் வருவாங்க, சகோதரிகளும் வருவாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு தர்மத்தை செஞ்சா அது தப்பு கிடையாது. அதுக்காக மொத்த சொத்தையும் அவங்களுக்கு அர்ப்பணிப்பது, அப்படியே தாரவாக்குறது என்பது இல்லை. தன்னுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை நினைத்து வாழ வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது. எனவே அந்த சகோதரன், கேள்வி கேட்ட சகோதரனுடைய கணவன் உயிரோடு இருக்கும் போது தர்மம் செய்ய நினைச்சா தர்மம் செய்யலாம், உறவுகளுக்கு தர்மம் செய்யலாம். தர்மத்துல உறவுகளுக்கு கொடுக்கிற தர்மம் சிறந்தது. தர்மத்தை உறவுகளிடமிருந்து ஆரம்பிக்கலாம். அதே நேரத்துல மொத்த சொத்தையும் தர்மம் செய்து சந்ததிகளை ஓட்டாண்டிகளாக விடாம அது ஒரு பேணுதலான முறையில் வைத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தர்மம் செய்து கொண்டு தன்னுடைய நெருங்கிய குடும்பம், மனைவி, பிள்ளைகளை, பெற்றோர்களை பாதுகாத்து கொண்டு அந்த வாழ்க்கையை கழித்து கொண்டு செல்ல வேண்டும். அவர் மரணித்த பிறகு வேண்டுமென்றால் அந்த மரணித்த பிறகு அவருடைய சொத்துல இருந்து பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு 8 பிள்ளைகள் இல்லாவிட்டால் மனைவிக்கு 4 என்ற வகையில் மீதமுள்ள சொத்து பிள்ளைகளுக்கு கிடைக்கும். பெற்றோர்கள் இருந்து 6 என்ற கணக்குல போயிடும். மனைவிட 8 அந்த 6 கழிய மீதமுள்ள மொத்த சொத்தும் பிள்ளைகள் அனுபவித்துக் கொள்வார்கள், பிரித்துக் கொள்வார்கள். ஆண்களுக்கு 2 மடங்கு, பெண்களுக்கு 1 மடங்கு என்ற விதத்துல அந்த சொத்து பிரிப்பட வேண்டும். இதற்கு அவர் மரணித்த பிறகுதான் இந்த நிலை. உசுரோடு இருக்கும் போது மொத்தத்தை அழிச்சு போடாம பிள்ளைகளை நினைச்சு அவர் தன்னுடைய சொத்துக்களை ஒரு அளவாக தர்மம் செய்து, அந்த தர்மம் செய்யும் போது தன்னுடைய உடன்பிறப்புகளையும் அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும். காரணம், சந்ததிகள் இருக்கும் நிலையில் சொத்தின் வாரிசுரிமைதாரர்களாக சகோதரிகள், அந்த மரணித்தவருடைய சகோதரர்கள், சகோதரிகள் வர மாட்டார்கள் என்பதனால அவர் உசுரோடு இருக்கும் போது அவர் சகோதரிகளுக்கு ஏதாவது செய்ய நினைச்சா செய்யலாம். ஆனா மொத்த சொத்தையும் தாரவாக்காம பாதுகாத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.